Hi students, exercise 2.6 question number 3. If square root of 2 equal to 1.414, square root of 3 equal to 1.732, square root of 5 equal to 2.236, square root of 10 equal to 3.162, then find the values of the following correct to 3 places of decimals. Subdivision 1, square root of 40 minus square root of 20. So இந்த மாதிரி ஒரு question கொடுத்திருக்காங்க. Subdivision 1 பாருங்க, square root of 40 minus square root of 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஷின் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 10 இப்படி எடுத்துக்கலாம். 4 10s are 40 இல்லையா. இப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ராடக்டை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். 4 உடைய ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 2 root 10. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40க்கு பதிலாக 2 root 10 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20. இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 4 5s are 20 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆக்சுவலாக 2 10s are 20 அப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும். பட் 2 10 போத் ஆர் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். ரெண்டுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. நமக்கு பிரிக்கும் போதே ஏதாவது ஒரு வேல்யூ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே போல் இங்கே 20 பார்த்தீங்கன்னா 4 into 5, 4 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போது இதை ரெண்டாக பிரித்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இதுக்கு ரூட் போட முடியாது இல்லையா, அதனால் இந்த ரூட் 5 அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 இதோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 2 root 5. 2 root 5. ஓகே, இப்போது இது ரெண்டுலேயுமே காமனாக பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 2 வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே root 10 மைனஸ் root 5 இப்படி இருக்குது. 2 அப்படியே வச்சுக்கலாம். root 10க்கும் root 5க்கும் கொஷின்லேயே அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. root 10ஓட வேல்யூ பாருங்கள் 3.162 மைனஸ் root 5ஓட வேல்யூ 2.236. இப்போது இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். 3.162 மைனஸ் 2.236. இதை மைனஸ் பண்ணோம்னா 2 minus 6 நாட் பாசிபிள். ஸோ பாரோ பண்ணோம்னா 12 மைனஸ் 6 கிடைக்கும். இங்கே 5 இருக்கும். 5 மைனஸ் 3 2. இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணோம்னா 11 மைனஸ் 2 9. இங்கே ரிமைனிங் 2 இருக்கும். 2 மைனஸ் 2 0 அப்படின்னு வரும். ஸோ 2 இன்ட்டு 0.926. இப்போது இந்த டெசிமல் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 6 are 12, பேலன்ஸ் 1. 2 2s are 4, 4 plus 1 5, 2 9s are 18. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு 3 டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கணும் இல்லையா, 1 2 3. ஸோ ஆன்சர் இஸ் 1.852. This is the answer. Next, subdivision 2, square root of 300 plus square root of 90 minus square root of 8. இப்போது square root of 300 ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். square root of 300 இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 100 into 3 because
100 into 3 300 வரும் இல்லையா. இப்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 100 into root 100 into root 3 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். root 100 அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் 10 பிகாஸ் 10 10s are 100. அப்போ இதோட ரூட் வேல்யூ 10 அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அப்போது இதுக்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது. ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 root 3 அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு பதிலாக 10 root 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 9 into 10 9 10s are 90. இப்போது இதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இதோடைய ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 பிகாஸ் 9 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 3 3s are 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ஸோ இதுக்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் அப்படியே இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 root 10, அதை நம்ம இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 4 2s are 8 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். அகைன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அதோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 உடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 2 root 2 2 root 2. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூஸ் ஆல்ரெடி இந்த கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே 10 இருக்குது, 10 into root 3 root 3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.732 ப்ளஸ் 3 into root 10 root 10ஓட வேல்யூ 3 into 162 மைனஸ் 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதோட வேல்யூ 1.414. ஓகே, இப்போது இந்த டெசிமல் வேல்யூவை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அகைன் நமக்கு இதே சேம் வேல்யூ ஒரு ஜீரோவோட சேர்ந்து வரும். இப்போ நம்ம 3 டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும், 1 2 3. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 17.32 ப்ளஸ் இப்போது இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இந்த டெசிமல் வேல்யூஸை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 3 2s are 6 3 6 are 18 பேலன்ஸ் 1 3 1s are 3 3 plus 1 4 3 3s are 9. இப்போ நமக்கு 3 டெசிமல் பிளேசஸ் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும், 1 2 3. ஸோ 9.486 மைனஸ் ஸோ இந்த டெசிமல் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 4s are 8 2 1s are 2 அகைன் 2 4s are 8 2 1s are 2 3 டெசிமல் பிளேசஸ். ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ நமக்கு 17.32 9.486 2.828. இப்போது இந்த ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 26.806 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. 26.806 மைனஸ் 2.828. இப்போது இதிலிருந்து நம்ம 2.828 இந்த வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 minus 8 நாட் பாசிபிள். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுவோம், அப்புறம் அங்கேருந்து பாரோ பண்ணுவோம். இங்கே 16 வரும், 16ல் 8 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் 8 கிடைக்கும். இங்கே 9 இருக்கும், 9 minus 2 7, இங்கே 7 தான் இருந்திருக்கும். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுவோம், 17 17 minus 8 9. ஸோ இங்கே பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 இருக்கும், 5 minus 2 3. ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23.978 23.978. This is the answer.